தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன வீடியோவோட தொடர்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக கேட்டிங்கன்னா ஓரளவு தான் புரியும். தொடர்ச்சியாக கேட்டிங்கன்னா நல்லா நீங்கள் தியானிக்க முடியும், ஆண்டவருக்குள்ளார நீங்கள் போக முடியும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோ கவனிங்க. இதுக்கு அடுத்து முன்னாடி உள்ள வீடியோ இதோட, ஏன்னா இது ஒரு தொடர்ச்சி வீடியோ தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ ஆண்டவருக்குள்ளார நான் பேசுவோம், ஆண்டவர் பேசுவார். இப்போ ஆவிக்குள்ளார ஜெபிக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை பெற என்ன செய்வதுங்கிற அந்த முதல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக நடப்பது எப்படிங்கிற இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இதோட தொடர்ச்சி போல் தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் சகோதரனையாக நான் இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறேன். அதனால் எல்லா வீடியோவும் தொடர்ச்சியாக தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம டாபிக்குள்ளார போவோம். ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது எப்படி? சரியா? இந்த டாப்பிக்கை குறித்து நம்ம பார்க்கறது முதல்ல வசனம் ரோமையர் 8வது அதிகாரம் 26லேருந்தே பார்ப்போமே. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் துணை நிற்கிறார். பரிசுத்த ஆவி நம்மளுடைய வலுவற்ற நிலையில் துணை நிற்கிறார். ஏன்னா இங்கே பாருங்க, முதல் வீடியோவில் நம்ம சொன்னது போல் நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிறோம், நம்ம எல்லாத்தையும் கழுவுறோம், எல்லாத்தையும் உடம்பு தூய்மைப்படுத்துகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரை கூப்பிட்றோம், பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவி நம்ம வலிமை இல்லாதவன், மனுஷன் வலுவற்றவன். அதனால தான் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் மனம் ஆர்வமுடையது ஆனால் உடலோ வலுவற்றது. எனவே சோர்ந்து போகாது இருக்க இடைவிடாது ஜெபம் செய்யுங்கள்னு சொல்லி பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வலுவற்ற நிலையில் இருக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவி தான் நம்மளுடைய வலிமை. சரிங்களா? உலகத்தார்களுக்கு வலிமை அவருடைய பணபலமாக இருக்கலாம், உடல் பலமாக இருக்கலாம், அது அவங்களுடைய பாடு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய வலிமை. அதனால தான் திருப்பாடலில் சொல்கிறாரு, என் வலிமையாகிய கற்பாறையாகிய ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். என் வலிமை, என் கோட்டை, என் கற்பாறை அப்படின்னு நம்ம ஆண்டவர் தான் சொல்கிறார். தாவீதே அப்படி பாடுறாரு. தாவீதே எவ்வளோ பெரிய ஆள், அவருடைய வலிமையே இயேசு கிறிஸ்து தாங்கும் போது நம்மளோட வலிமையும் இயேசு கிறிஸ்து தான். சரியா? அதனால் நம்ம வலிமை இல்லாதவர்களாக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவி தான் நம்மளுடைய வலிமை. பரிசுத்த ஆவிக்குள்ளார இருக்கிறது, வாழ்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வலிமை. ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்றது நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது எப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜெபம் பண்ண சொல்லணும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பரிசுத்த ஆவி இல்லாமல் சும்மா ஜெபம் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும், என் தொழில் நல்லா மேலே வரணும், நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும். இப்போ இதை குறித்து தான் நம்ம ஜெபிப்போம். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் சமாதானத்தை கொடுங்க, இல்லை எனக்கு ரொம்ப வியாதியாக இருக்குது, எனக்கு சுகத்தை கொடுங்க. இப்படி நம்ம ஜெபிப்போம். நம்ம மனுஷர்வின்படி இப்படி தான் ஜெபிப்போம். நானாக இருந்தாலும் அப்படி தான் ஜெபிப்பேன், எல்லாருமே அப்படி தான் ஜெபிப்போம். ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளார ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவி, ஏன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு ஜெபிக்க தெரியுமா ஒழிய, ஆனால் இதுதான் ஜெபமானு கேட்டால் இது ஜெபம் கிடையாது. பரிசுத்த ஆவிக்குள்ளார ஜெபிக்கிறது அப்படிங்கும்போது எப்படின்னா, பரிசுத்த ஆவி நம்மளுக்காக ஜெபிப்பார். எப்படி பாருங்கள், அடுத்த வசனம் பாருங்கள். தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். சில சமயங்களில் ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம். அது எல்லாருக்குமே வருங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வரும்.
இந்த பெருமூச்சு இருக்குது இல்லையா, இந்த பெருமூச்சு வாயிலாக நம்மளுக்கு வேண்டி என்ன பண்ணுவார்னா பரிசுத்தாவி நம்மளுக்காக பறந்து பேசுவார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் ஆண்டவரே. பரிசுத்தாவி எப்படி பேசுவார்? ஒரு இமேஜினேஷன் தான். அதாவது எப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான்ப்பா, உன்னோட ஆத்மா ரொம்ப வேதனையில் இருக்குது அப்படி சொல்லி நம்மளுக்காக என்ன பண்ணுவார்னா பரிந்து பேசுவார். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்தமாரி வீடு இடம் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவார் நம்மளுக்காக அப்படின்னா, இவன் ஆவிக்குள்ளே இந்த இடத்துல பலவீனமாக இருக்கான், இந்த நம்மளுடைய அந்த ஊனியல்பின் அந்த இச்சைகள் இருக்கு இல்லையா, அந்த பலவீனங்கள் இருக்கு இல்லையா, அதை குறித்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவார்னா தூய பரிசுத்தாவி என்ன பண்ணுவார்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிதாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். இவன் இந்த இடத்துலலாம் லாக் ஆகிடுறான், இவன் பார்த்திங்கன்னா பணம் ரொம்ப இவனுக்கு ரொம்ப பணத்தாசை வருது, இதை சரி பண்ணுங்கள். இவனுக்கு பொருளாசை ரொம்ப வருது, இதை சரி பண்ணுங்கள். சில சமயங்களில் இவன் விளையாட்டு புத்தித்தனமாக இருக்கான், அதை சரி பண்ணுங்கள். ரொம்ப அசட்டையாக இருக்கான், சரி பண்ணுங்கள். சில சமயங்களில் தூங்கி விழுவுறான், இதை சரி பண்ணுங்கள். இப்படி சொல்லி என்ன பண்ணுவார்னா நம்மளுக்காக நம்மளுடைய வலுவின்மைக்காக ஜெயிப்பார். அதாவது வெளிப்படையாக, அதாவது என்னென்னா சரியாக சொல்கிறேனே, ரொம்ப சுற்றி வளைக்காமல் நம்ம ஜெபிச்சோம்னா உலகத்துக்காண்டி ஜெபிப்போங்க, நம்ம உடம்புக்காண்டி ஜெபிப்போம், நம்ம உலகத்துக்காக ஜெபிப்போம். பரிசுத்தாவி ஜெபிச்சாருன்னா நம்மளுடைய ஆத்மத்துக்காக ஜெபிப்பார். ஏன்னா பரிசுத்தாவிக்கு தேவை நம்ம பரலோக ராஜ்யம் போகணுங்கிறது தான் முக்கியமாக ஒழிய நம்ம அதுக்காக ஜெபிக்க மாட்டோம். நம்ம பரிசுத்தாவிக்குள்ளார வளரணும், நம்ம நல்லா எனக்கு பைபிளை படிக்க நல்ல ஞானத்தை கொடுங்க, ஏன்னா புத்தியோடு செயல்பட நல்ல ஞானத்தை கொடுங்க, இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம உலகப்பூர்வமாக நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் பரிசுத்தாவிக்குள்ளார நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பிதா கிட்ட நம்மளோட பரிசுத்தாவி இதை பற்றி தான் நம்மளை கேட்பார். நம்மளுடைய இந்த பலவீனங்களை தான் சரி பண்ண சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால தான் நம்ம பரிசுத்தாவிக்குள்ளார ஜெபிக்கிறது ரொம்ப கட்டாயமாக இருக்குது. பாருங்களேன், அடுத்த வசனம் சொல்லுது, உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். உள்ளங்களை, நம்மளுடைய இருதயத்தெல்லாம் துருவி ஆராய்ச்சிற கடவுள் பரிசுத்தாவியின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு ஒரு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். சரியா? அப்போ பரிசுத்தாவி, அதாவது இருதயத்திற்கு, பிதாவின் இருதயத்துக்கு நெருக்கமானவரும் அது யார்? இயேசு கிறிஸ்து, ஒரே மகனுமான இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி தான் பரிசுத்தாவி. அன்றைக்கி ஒரு இயேசு கிறிஸ்து இருந்தாங்க, இன்றைக்கி பரிசுத்தாவி ஆகிற நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ என்ன செய்யணும்? நம்ம பரிசுத்தாவிக்குள்ளார ஜெபிக்கணும். பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க முடியாது. சரி, இப்போ பரிசுத்தாவிக்குள்ளார ஜெபிக்கிறது முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பரிசுத்தாவிக்குள்ளார ஜெபிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை சொன்னால் கொஞ்சம் பேருக்கு ஏற்றுக்குவீங்க, ஏற்றுக்காம மாட்டீங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. நான் திருவிவிலியத்தில் இருக்கிறத தான்ப்பா சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பைபிளில் இருக்கிறத தான் சொல்கிறேன். எனக்கு ஆவியை கொடுத்தது இந்த பைபிள் தான். சரியா? நான் ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ளே வரும்போது எனக்கு ஆவியை கொடுத்தது நம்ம ஆர்சி பைபிள் தான். நான் ஒன்றும் அந்த பைபிளில் படிக்கலை. அதுக்கப்புறம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயமாக நான் அந்த பைபிளை நான் படிப்பேன், ஓரலாக படிப்பேன், அதையும் படிப்பேன். ஆனால் எனக்கு ஆவியை கொடுத்தது இன்றைக்கி நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இதுதான். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் சொல்கிறேன். சரியா? நான் ஒன்றும் புதுசாக எங்கே இருந்தால் நான் எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்ல மாட்டேன். இதில் சொல்லப்படுற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி பெந்தகோஸ்தே நாளில் ஆவி இறங்கணுன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல வகையான பேச்சுக்களை பேசினாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் அவங்க மொழியில் ட்ரான்ஸ்லேட் ஆகி போணுச்சு. இது எந்த வகையில் சாத்தியம்? இப்போ நான் பேசினா இப்போ நான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஹிந்திக்காரவங்களோ இல்லை மலையாளியோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? மலையாளத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு வச்சுக்கோங்களேன். உருது கன்னடத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ எப்படி போய் சேரும்? அப்போ
இந்த வீடியோ தமிழில் நான் பேசும்போது தமிழில் போய் சேருது. ஆனால் அப்போ அவங்க எல்லோரும் பேசும்போது அவங்களும் இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா அவங்க பல வகை பேச்சு பேசுனாங்க அப்படின்னா ஒருத்தரும் உலகத்தில் உள்ள மொழிகளில் உள்ளவங்க எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. சரியா? 1-2 மொழிகள் அங்கே ஒரு 12 பேர் இருந்தாங்க. 12 பேரும் பேசுனாங்க. அப்போஸ்தலர்கள் திருத்தூதர்கள் 12 பேரும் பேசுனாங்க. ஆனால் உலகத்தில் உள்ள மொழிகளில் உள்ளவங்க எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்கன்னு பைபிளில் இருக்குது. அப்போ எத்தனை மொழியில் எத்தனை பேர் மாற்றி மாற்றி ஒரே செய்தியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசுனாங்க. அந்நிய பாஷை அப்படின்னா அந்நிய பாஷை கிடையாது. நம்மளுக்கு அந்நியமான மொழி கிடையாது. அது தேவ மொழி. சரியா? தேவ மொழியை பேசினார்கள். வானதூதரின் மொழியை மனுஷர் பேசினார்கள். அன்றைக்கு மன்னாவை பொழியும் போது வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர்னு திருப்பாடலில் வாசிச்சிங்கன்னா தெரியும். நல்லா திருப்பாடலில் வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த வசனம் புரியும். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். இன்றைக்கி வானதூதரின் மொழியை நம்ம பேசுகிறோம். சரியா? கர்த்தரோட மொழி அது. கர்த்தர் மனுஷனாக பிறக்கும்போது எபிரேயத்தில், ஹீப்ரூவில், அரமிக்கில் பேசினார்னு அன்றைக்கி இஸ்ரேலில் ஒரு 5 மொழிகள் வழக்கத்தில் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசுவோம். இப்படி இருந்தது இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யம் போகும்போது அங்கே அந்நிய பாஷையில் தான் பேசி ஆகணும். நம்ம அந்நிய பாஷையில் இப்போ தான் பேசுவோம். அவர் அந்நிய பாஷையில் விளக்கம் கொடுப்பார். இப்போ அந்நிய பாஷை பைபிளில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷை பைபிளில் இல்லாத இடமே கிடையாது. உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்தே அந்நிய பாஷை உண்டு. எங்கே இருக்குது? தானியேல் புத்தகத்தில் அந்த ராஜா இஸ்ரேலில் உள்ள கோவிலில் உள்ள ஆண்டவருடைய கிண்ணத்துலேருந்து மதுவை ஊற்றி தன்னுடைய வப்பாட்டிகளோடு உட்காந்து குடிக்கும்போது ஒரு கை ஒரு விரல் எழுதுனுச்சு இல்லையா? அந்த விரல் எழுதுனதை அங்கே யூதர்கள் இல்லையா? அங்கே யூதர்கள் இருந்தாங்க. சரியா? அடிமையாக போனவங்க எல்லாருமே அங்கே தானேப்பா இருக்காங்க. யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆனால் புரியல. அங்கே அவன் ராஜாக்கிட்ட எத்தனை பேர் இருப்பான்? மந்திரவாதி இருந்தான். அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. யாருக்குமே புரியல. அவன் அப்போ அரசி என்ன சொல்லுது? தானியல்னு ஒருத்தர் இருக்கான். அப்படி தான் சொன்னிச்சு. அவரை கூட்டு வந்தால் இதுக்கு விளக்கம் கொடுப்பாருன்னு சொன்னிச்சு. அப்போ தானியல் அங்கே வர வேண்டிய கட்டாயம் எதுக்கு? அப்போ அந்த மேனே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவரால் தான் விளக்கம் கொடுக்க முடிஞ்சிச்சு. மேனே தேக்கேல் பார்சில், அதான் அந்த வசனம். பாருங்களேன், மேனேங்கிற ஒரு வார்த்தைக்கு அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நீங்கள் தராசில் வச்சு நிற்கப்பட்டீர், மிகவும் எடை குறைந்துள்ளீர். ஒரு வார்த்தைக்குள்ளார, இந்த மேனேங்கிற வார்த்தைக்குள்ளார அவ்வளவு வார்த்தைகள் வருது. அதனால தான் நீங்கள் கவனிங்க, தமிழில் கொஞ்ச நேரம் ஜெபம் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதும் அந்நிய பாஷையில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதும் ஒன்று தான். புரியுதுங்களா? இது வேறு, அது வேறு. ஏற்றுக்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கக்கூட மனநிலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறது முழுக்க உண்மை. சரியா? இந்த பாருங்கள், நானும் ரட்சிக்கப்பட்டு வந்தவன் தான். ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்நிய பாஷையை பற்றி சொல்லும் போது புரியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன். மறைபொருட்களை ஆண்டவர் பேசும்போது உணர்ந்தேன். சரியா? அதனால் இன்றைக்கி நீங்களும் இறை மக்களுக்கு முதல்ல இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னென்னா, என்ன சொல்கிறது, கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். இந்த மனுஷனுக்கு இல்லை. தப்பாக மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்கப்பா. மனுஷனுக்கு இல்லை, என் வழியாக பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்மளுக்கெல்லாம் இல்லை. நானாக சாதாரண மனுஷனுக்கு இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. சரிங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இல்லாததையோ பைபிளில் இல்லாததை நான் சொல்லலை. அப்போ அந்நிய பாஷையில் அவங்க அந்த 4 மொழி, அந்த 4 வார்த்தை தான். மேனே பார்சில், தேக்கேல் பார்சில். சரியா? இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்ல இறைவாக்கினரான தானியேல் வர வேண்டியிருக்கு. தானியேல் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னா, அதாவது நடுங்க வைக்கும் தீட்டு, அதாவது பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. நடுங்க வைக்கும் தீட்டு
இதை வந்து இயேசு கிறிஸ்துவே தன்னோட இதில் சொல்கிறாரு. இறுதி காலத்தில் தானியேல் குறிப்பிட்ட நடுங்கைக்கும் தீட்டு திரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்தளவுக்கு அவர் பெரிய தீர்க்கதரிசி. அவர் வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை படித்து சொல்கிறார். அப்போ அந்நிய பாஷை இல்லாமல் நீங்கள் வந்து கர்த்தரை நெருங்க முடியாது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அப்பா வயசில் உள்ளவங்களும் அம்மா வயசில் உள்ளவங்களும் நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. வயசில் சின்னவன் தான் நான், ஆனாலுமே கூட நான் சொல்கிற விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்நிய பாஷை இல்லாமல் கடவுளை நெருங்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் நெருங்க முடியாது. நீங்கள் உங்களுடைய தேவைகளை எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க? உங்களோட தேவைகள் அவருக்கு புரியும். நீங்கள் மண்டிகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருக்கிறார். இல்லை தான், சரி அதுக்காக ஜெபிக்காமல் இருந்துடலாமா? அப்புறம் ஏன் ஆண்டவர் வந்து இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறாரு? உங்களுக்கு தேவை தெரியும் அப்படின்னா ஏன் ஜெபம் பண்ண சொல்கிறாரு? அதனால் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை இருந்தால் தான் வந்து நம்மளுடைய பெருமூச்சின் வாயிலாக அவர் நம்மளுக்காண்டி பறந்து பேசுகிறாரு. சரியா? அப்போ ஏன் இங்கே வந்து இதாக இருக்கு இல்லையா, பரவச பேச்சு. பைபிளில் பரவச பேச்சுனா என்னென்னு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுதான் அந்நிய பாஷை, அதான் தேவமொழி. தேவமொழின்னு நம்ம சொல்லலாமா? அந்நிய பாஷைன்னு சொல்கிறத விட தேவமொழின்னு சொல்லுவோமா? தேவமொழி. அந்த தேவனோட மொழியை பேசுறது இங்கே வந்து ஆவணான்னு உட்காந்து பேசுறது இல்லை. அதுவும் கர்த்தர்கிட்ட கேட்குறது, பரிசுத்த ஆவிக்குள்ளார கேட்குறது. எனக்கு அந்நிய பாஷை, எனக்கு தேவ மொழியை கொடுங்க, நான் உங்களோட பேசணும். ஒன்றுமில்லை, இந்த முதல் வீடியோவில் நான் சொன்ன இந்த காரியங்கள் நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை வந்து கழுவிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்கும்போது தானாக தருவார். இது எந்த இடத்துல இருக்குது? இயேசு கிறிஸ்து தன்னோட அந்த நற்செய்தி நூலில் ஒரு இடத்துல சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தந்தையிடம் பிள்ளை வந்து மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? கெட்டவர்களாகிய நீங்களே வந்து நல்ல ஈவுகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பின்னக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்னு இதில் பைபிளில் இருக்குது. லூக்கா நற்செய்தியில் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு லூக்கா நற்செய்தி தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பரிசுத்த ஆவியை கேட்டால் கொடுப்பேன்னு அவரே சொல்லும் போது அப்போ நம்ம கேட்கணும். எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுங்க, எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க. இப்போ நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷை மட்டும்தான் பரிசுத்த ஆவியான்னு கேட்டிங்கன்னா, அந்நிய பாஷைங்கிறது ஒரு பேசிக் தான். அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறது, அதாவது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளேருந்து பரிசுத்த ஆவி பேசுறது, அதுலேருந்து அவர் வந்து நம்மளுக்கிட்ட பேசுறது, இதுதான் வந்து அந்நிய பாஷைங்கிறது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம பேச்சு மொழி தானே ஒழிய மொழி வந்து அது வந்து ஒரு மொழி. நம்ம வந்து அவரும் நம்மளும் வந்து பேசிக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்நிய பாஷை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சரியா? எங்கெங்கெல்லாம் பைபிளில் வந்து பரிசுத்த ஆவிக்குள்ளார அந்நிய பாஷைக்குள்ளார பேசுனாங்க? நம்ம பைபிள்லேருந்தே பேசுவோம், ஆர்சி பைபிள்லேருந்தே எடுப்போமே. எந்தெந்த இடத்துலலாம் அந்நிய பாஷையில் பேசுனாங்க? பெந்தகோஸ்தே நாளில் பல வகை பேச்சு பேசினாங்க. சில பேர் அது பல வகை பேச்சு தான், அது ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு முதல்லையே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பல வகை பேச்சுனா அது எல்லோரும் இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்நிய பாஷையில் தான் பேசுனாங்க. கேட்குறவனுக்கு அவன் பாஷையில் போணுச்சு. இப்போ தோமா வந்து கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், உட்காந்து தமிழை வந்து உட்காந்து கற்றுக்கிட்டாலாம் அவர் ஒன்றும் பேசலை. அவர் பேசினாலே அது தமிழாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? டிரான்ஸ்லேஷன்லாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் தேவையில்லை, அது தானாகவே கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து அவங்க அந்நிய பாஷையில் பேசுனாங்க, அது அவங்க மொழிக்கு அவங்களுக்கு போய் சேரும். சரி, அந்த ஒரு இடம் பார்த்தோம். இன்னொரு இடம் எங்கே இருக்குது? அப்படின்னா அதே திருத்தூதர் பணிகளில் பாருங்கள், 10வது அதிகாரத்தில் கொர்நேலியின் வீட்டில் பேதுரு வந்து கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கும் போது
அங்கே என்ன நடக்குதுன்னு படித்து காட்டுறேன் ஒருங்க. 10வது அதிகாரம் 44வது வசனத்தில் போட்டிருக்கு. பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேதனத்தில் நம்பிக்கையுடையவர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். அப்போ அந்த இடத்துல பரவச பேச்சு பேசி என்ன பண்ணாங்க? கடவுளை அவங்க போற்றி புகழ்ந்தார்கள். இதை பார்த்துட்டு பேதுரு மேலேயே அவங்க கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க ஒன்றும் விதண்டவாத கிறிஸ்தவர்கள் கிடையாது, புரிஞ்சுக்குவாங்க. கடவுள் கொடுக்குறத நம்ம எப்படி தடுக்க முடியும்னு பேதுரு சொன்னோன்னா புரிஞ்சுக்குவாங்க. சரி, அப்படி கொர்நேலியு, இந்த கொர்நேலியு யாருன்னா பிற இனத்தவர், சரிங்களா? அவர்கிட்ட போய் பேசும்போதே அவருக்கு அங்கே என்ன பண்ணுது, அவங்களாம் பாருங்கள், முதல்ல ஞானஸ்நானம் வாங்காதவங்க முதல்ல நேராக பரிசுத்தாவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானமே வாங்குவாங்க. நம்ம போல் பரிசுத்தாவி பெற்றவங்க ஞானஸ்நானம் பெற என்ன தடை இருக்குதுன்னு சொல்லிட்டு பேதுரு அவங்க எல்லாருக்குமே ஞானஸ்நானம் கொடுப்பாரு, சரியா? அப்படி கொர்நேலியு வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பரவச பேச்சு பேசினாங்க. அந்த அங்கே கூடியிருந்தவங்க எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட தாகமோடு கேட்ட எல்லாருமே பரிசுத்தாவி பேசினாங்க. அப்புறமா அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் பரிசுத்தாவிக்குள்ளார தான். சரி, இதுக்கு அடுத்தது இன்னொரு இடம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொதல் வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரோமை இந்த இருங்க திருத்தூதர் பணிகளில், இதே திருத்தூதர் பணிகளில் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போல்ல திருமுழுக்கு யோவானோட ஞானஸ்நானத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த ஞானஸ்நானத்தை திருமுழுக்கு கொடுப்பார். ஆண்டவரின் பேரால், இயேசுவின் பேரால் திருமுழுக்கு கொடுப்பாரு. கொடுத்தோன்னே என்ன ஆகுது, பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 12 பேர் என்ன பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவிக்குள்ளார அந்நிய தேவ மொழியை பேசினாங்க. இது 2வது இடம். இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியை குறித்து, அந்த தேவமொழியை குறித்து இன்னொரு இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அது எங்கே அப்படின்னா 1 கொரிந்தியர் 14. இந்த 1 கொரிந்தியர் 14 முழுக்க நீங்கள் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா விஷயங்கள் புலப்படும், சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறதுனால நான் இந்த பரவச பேச்சு குறித்த வசனங்களை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். மற்ற விஷயங்களை நீங்கள் 1 கொரிந்தியர் 12, 13, 14 எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். சரி, ஓகே. இப்போ 14லேருந்து நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையும் ஆர்வமாய் நாடுங்கள். 14வது அதிகாரத்தில் 1வது வசனம். 2வது வசனம் சொல்லுது, நல்லா கேளுங்க. ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் கடவுளிடம் மட்டும் மக்களிடம் அல்ல, கடவுளிடமே பேசுகிறார். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். புரியுதா? அப்போ அந்நிய பாஷைன்னு சொல்கிறத அந்த தேவமொழி பேசுகிறவங்க மக்கள்கிட்ட பேசலை, கடவுள்கிட்ட, பிதாவானவர்கிட்ட, தந்தையானவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த மொழி மற்றவங்களுக்கு புரியறதில்ல. பரிசுத்தாவிக்குள்ளே உள்ளவனுக்கு புரியும், சரியா? பரிசுத்தாவி இல்லாதவங்களுக்கு அது புரியறதில்ல. ஏதோ பிதட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படி தானே சொன்னாங்க பெந்தகோஸ்தே நாளில் இவங்க எல்லாம் நல்லா முழுக்க குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தானேப்பா சொன்னாங்க பெந்தகோஸ்தே நாளில். அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு விளங்க வேணாமா? மதிமயக்கம் மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி சொன்னானுவோம், அவ்வளோ அலட்சியமாக. அதுக்கப்புறம் எல்லாருமே மனசு மாதிரி திரும்ப பெற்றார்கள், சரியா? பாருங்கள், அதில் பரவச பேச்சு பேசுகிறவர் மக்களிடம் அல்ல, கடவுளிடம் பேசுகிறார். அப்போ நீங்கள் கடவுள்கிட்ட பேசணும்னா அந்நிய பாஷையில் பேசணும், தேவ மொழியில் பேசணும். இதை யார் சொல்கிறது? பவுல் சொல்கிறார். அதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தையும் சொல்கிறாரு, கேளுங்க.
அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதிலே அவர் தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார். மறைபொருள்களை பேசுகிறார். எங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருந்தார். பார்த்திங்கன்னா அவர் அந்நிய பாஷை வாங்கினார். அந்நிய பாஷை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணிகிட்ருப்பார். பார்த்திங்கன்னா அவர் ஒரு சில வசனங்களை சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது அவருக்கே அந்த வசனங்கள் முன்னாடி படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அந்த வசனங்களை சொல்லுவார். அப்படியெல்லாம் அந்நிய பாஷை செயல்படும். சரியா? அப்படி மறைபொருட்களை என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அந்நிய பாஷை பேசுகிறவன் என்ன பண்ணுறான்னா மறைபொருள்களை பேசுகிறான். பாருங்களேன், நீங்கள் அனைவரும் 5வது வசனம், நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும். சரியா? அப்போ பரவச பேச்சு நம்ம எல்லாருமே பேசணும்னு பவுல் விரும்புகிறாரு. கண்டிப்பாக பேசணும். பரவச பேச்சு பேசலை, நம்ம தேவ மொழியில் பேசலாம். தேவன்கிட்ட நீங்கள் எப்படி உரையாட முடியும்? உங்கள் அப்பாட்ட நீங்கள் எப்படி பேச முடியும்? நான் ஏசப்பாட்ட பேசணுமா? நீங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன சொல்லுவீங்க? பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. பேசணும்னா அந்நிய பாஷை வேணுமே, தேவமொழி வேணுமே. தேவமொழி இல்லாமல் எப்படி ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியும்? தேவமொழி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் பேச முடியும்? எப்படி பேச முடியும்? அதனால் என்ன பண்ணுங்கள், அந்நிய பாஷை கட்டாயம் நம்மளுக்கு வேணும். பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். பரவச பேச்சோடு பேசிக்கிட்டு அதோடைய மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது இன்னொரு வாரம் இருக்குது. அதாவது நம்ம பரவச பேச்சில் என்ன பேசுகிறோம், தேவமொழியில் என்ன பேசுகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா பரவச பேச்சு பேசுவாங்க. நான் அந்நிய பாஷை வச்சுருக்கேன். அந்நிய பாஷையில் என்ன பேசுகிறேங்கிறதையும் சொல்ல வேணாமா? அதுவும் ரொம்ப முக்கியம். சரியா? அந்நிய பாஷையில் நம்ம என்ன பேசுகிறோம், அதாவது கேட்டால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இல்லையா? நீ என்ன பண்ணுற, ரூமுக்குள்ளார போயிட்டு அந்நிய பாஷையில் ஆண்டவரோட பேச. அதுதான் ஆண்டவரும் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை தாளிட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, மறைவாய் இருக்கிற உங்கள் விண்ணக தந்தைகிட்ட பேசுங்க. மறைவாய் உள்ள உங்கள் விண்ணக தந்தை வெளிப்படையாக உங்களுக்கு பதிலளிப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரூமில் இருக்கும்போது, நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஆண்டவரோட உறவுடமோ இல்லை பரவச பேச்சு அந்நிய பாஷை உள்ளவங்களோட இருக்கும்போது நீங்கள் கட்டாயம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட உரையாட கட்டாயம் உங்களுக்கு அந்நிய பாஷை வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு அந்நிய பாஷையில் நீங்கள் பேசணும். இயேசு கிறிஸ்து பேசினார், எல்லா இறைவாக்கினர்களும் பேசினாங்க. நம்மளும் கட்டாயம் அந்த மொழியில் பேசணும். அது ஒரு வரம்யா, அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. நம்ம கல்லான இருதயத்தோடு என்றைக்குமே நம்ம ஆண்டவரை அணுகவும் முடியாது. நீங்கள் ஏற்றுக்கணும், இந்த விஷயங்களை ஏற்றுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து தான் நம்ம பேச முடியும். பைபிள்லேருந்து தான் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் 18வது வசனம் பாருங்கள். நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன், அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இப்போ உள்ளவங்களை எல்லாரையுமே காட்டிலும் பவுல் பேசுகிற அந்நிய பாஷை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது வெவ்வேறு வார்த்தைகள் வரும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்நிய பாஷை பேசும்போது, இப்போ நானுமெல்லாம் இருந்தாலுமே சரி, அந்நிய பாஷை பேசும்போது சில வார்த்தைகள் திரும்ப ரொட்டீனாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பவுல் பேசினார் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக வேறு வார்த்தைகள் பொழந்து கட்டுவார்.
அந்தமாரி அவர் ஜெபிச்சதுனால தான் சிறையில் இருக்கும்போது அவர் கையிலேருந்து அப்படியே விலங்கு அவருந்து விழுந்துச்சு. பவுலையும் சீலாவையும் கட்டி வச்சுருக்கும்போது ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல ஆவியில் அனலாக அந்நிய பாஷையில் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விலங்குகள்லாம் என்ன பண்ணிடுச்சு, அவுந்து விழுந்துச்சு. இன்றைக்கி அந்தமாரி வல்லமையாக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த அந்த அந்நிய பாஷை ஜெபிக்கும்போது, பரிசுத்தாவி ஜெபிக்கும்போது உங்கள் கைகளெல்லாம் சூடாகும். ஆவியில் நீங்கள் அனல் ஆவீங்க, உடம்பெல்லாம் சூடாகும். எந்த அளவுக்கு அது சூடாக இருந்ததுன்னா அந்த விலங்கு அவிழ்ந்து விழுந்துருக்கணும். சரியா? அப்போ அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ அந்நிய பாஷையில் நல்லா அந்நிய பாஷையில் என்ன அவ்வளோ அதிகமான என்னென்னா நிறைய மறைபொருட்களை பேசியிருக்காரு. அவ்வளவுதான். நிறைய ஆண்டவர்கிட்ட உறவாடி இருக்கிறாரு. ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் நிற்கும் போது கையில் என்ன விலங்கு என்ன ஒன்றும் இருக்காது, எந்த கட்டும் எந்த இதுவும் இருக்காது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே ஒரு சிறு வலியனை கட்டினான்ட்டு அந்த வீட்டில் உள்ள கொள்ளையிட முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு வசனத்தில். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்குள்ளார இருந்துக்கிற இந்த பிசாசின் கட்டுக்கள், அப்புறம் என்ன செய்யறது, நம்மளுடைய பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். பவுல் கையிலேருந்து விலங்கு அருந்து விழுந்தது போல் உங்கள் வாழ்க்கையின் விலங்குகள் எல்லாம் அருந்து விழும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி வச்சுருக்கிற விலங்குகள் எல்லாம் அருந்து விழணுமா, அந்நிய பாஷையில் ஜெபிங்க. உங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் அருந்து விழும். நோயாக இருக்கலாம், பேயாக இருக்கலாம், சூனியமாக இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. நம்மளுக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம், வீட்டில் கலகங்கள், எந்த உங்களை கட்டி வச்சுருக்கிற எந்த விலங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்நிய பாஷையில் தொடர்ந்து ஜெபிச்சு ஆவியோடு ஜெபிக்கும் போது அருந்து விழும். என்னடா அந்நிய பாஷையை மட்டும் பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஜெபமாலையும் அந்நிய பாஷையும் எனக்கு 2 கண்ணு போல், ஒரு கண்ணு வேணான்னு எவனும் சொல்ல மாட்டான். சரியா? பரிசுத்த ஆவியோடு ஜெபமாலை ஜெபிக்கணும். வெறும் வார்த்தையால் ஜெபமாலை ஜெபிச்சா ஒன்றும் நடக்காது. இதை குறித்து ஜெபமாலை ஜெபிக்கிறத குறித்து தனியாக இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். எல்லோரும் நினைக்கிற மாரி அது ஒன்றும் ஜெபமாலைன்னா சாதாரண ஜெபம் கிடையாது. அந்நிய பாஷையில் நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ஜெபமாலையும் பவரானது. ரெண்டுமே 2 கண்ணு. ரெண்டையுமே நீங்கள் வேறையெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. இப்போ அந்நிய பாஷை பேசுகிற மக்கள்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அந்நிய பாஷையில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கீங்களா? ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப ரொட்டீனாக பேசிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. தப்பு சொல்லலை. மேனேங்கும் போது ஒரு மேனேவுக்கு ஒரு அர்த்தம் வந்துச்சு, இன்னொரு மேனேவுக்கு இன்னொரு அர்த்தம் வந்துச்சு. சரியா? அதனால் நம்ம அதனால் பேசுகிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதே போல் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை அந்த ஜபத்தையும் சாதாரண ஜபம் கிடையாது. ஒரு ரொட்டீனாக சொல்லும் போது அது வெவ்வேறு மாதிரி போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அதுவும் அந்நிய பாஷை போல தான். சரிங்களா? அதனால் அது ஒரு துதி ஆராதனை. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். எனக்கு ரெண்டு கண்ணு போல். யாராவது ஒரு கண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கண்ணு வேணாம், ஒரு கண்ணு வேணும் போதும்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க. ஒரு கண்ணிலே இருந்துக்கோங்க. சரி, ஓகே. அப்படி பரிசுத்த ஆவிக்குள்ளார அந்நிய பாஷையில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அவர் அவ்வளோ அதிகமாக பேசினார். ஆவியில் அனலை அந்நிய பாஷையோடு ஜெபம் பண்ணிங்க. இப்படி காலையில் எழுந்திரிச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எங்கே போவார்னா ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணுவோம். காலையில் அதிகாலையில் போய் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் மலையில் ஜெபம் பண்ணுவார். காலையிலலாம் மக்கள்கிட்ட பிரசங்கிப்பார்னு பைபிளில் இருக்கும். அப்படி என்ன பண்ணுறாருன்னா அவர் அதிகாலையில் தேடினார். அதிகாலையில் தேடுவோன்னு என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லுவார். யாரோ எதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. சரியா? அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிங்க. ரொம்ப முக்கியமானது அதிகாலை ஜெபம். அதேமாரி சரி அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டோம் போதுன்ட்டு நம்ம விட்டுக்க முடியாது. தாவீது 7 முறை ஜெபம் பண்ணார். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா 3 முறை இல்லை, 3 முறையெல்லாம் கிடையாது, 7 முறை. ஆண்டவரே நான் உண்மை 7 முறை புகழ்வேன் அப்படின்னு சொன்னார். அதே தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணார். தானியேல் 3 முறை ஜெபம் பண்ணார். 3 முறை தான் ஜெபம் பண்ணாருலாம் கிடையாது. அவர் இருதயத்தில் எப்போதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா இருதயத்தில் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நினைவு நம்மளோட இருதயத்தை விட்டு என்றைக்குமே போகக்கூடாது.
உட்காந்து ஜெபிச்சது வேணால் ஒரு மூணு வேலையாக இருக்கலாம். தாவீது தானியேலு தானியேல் 7 முறை, தாவீது 7 முறை, அது உட்காந்து ஜெபிச்சதாக வேணா இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் எப்போதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. புரியுதா? நம்மளுடைய இருதயம் எப்போதுமே ஜெபத்தில் தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தில் எப்போதுமே ஆண்டவருடைய பாடல் ஓடிட்டு இருக்கணும். சினிமா பாட்டு இந்த கன்றாவியெல்லாம் மனசில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் அதை பேசிட்டான், இவன் இதை பேசிட்டான், இந்த சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு கடங்காரம் வந்து நிற்பானே, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம். எப்போதுமே இருதயத்தில் ஆண்டவரை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, மனசில் எப்போதுமே பரிசுத்தர் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. மரியே வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, இயேசு வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இதை விட நல்ல மெடிடேஷனும் நல்ல ஜெபமும் வேற ஒன்றும் கிடையாது. இயேசு வாழ்க மரியே வாழ்க, 2 வார்த்தை. பரிசுத்தர் 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 சொல்லிக்கிட்டே இருக்க. வானதூதர் அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் போய் அதை தானே சொல்ல போகிறோம். பரிசுத்தர் 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 சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அங்கே போய் சொல்கிறத இங்கேயே சொல்லிவிடுங்க. சொல்லிக்கிட்டே இருந்துங்க. பரலோகத்தில் வாழ்வோம். பரலோகத்தில் எப்படி கஷ்டம் இல்லாமல் வாழ்வோமோ அதுபோல் இங்கேயும் கஷ்டம் இல்லாமல் வாழ்வோம். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதிகாலையில் எழுந்து ஒரு ஜெபமாலையை சொல்லுங்கள், அந்நிய பாஷையில் ஜெபிங்க, திருப்பாடலை வாசிங்க, பைபிள் வாசகம் ஒன்று வாசிங்க, அன்றைய நாளை தொடங்குங்க, வெற்றியோடு வாழுங்க. பிசாசின் எல்லா கட்டுகளையும் உடச்சி எரிஞ்சுட்டு ஆண்டவர். உங்கள் பக்கம் ஆண்டவர் நிற்பார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்னு பைபிளில் பவுல் சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம பக்கம் ஆண்டவர் நிற்கணும்னா முதல்ல நீங்கள் அவர் நீங்கள் உள்ளார கூப்பிடுங்க, ஜெபத்தில் கொண்டு வாங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, கொண்டு வாங்க, ஜெபமாலையை ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபிங்க, கட்டாயம் கொண்டு வாங்க. 2 கண்ணு வேணும். இந்த இது ஒன்று போதும், ஜெபமாலை மட்டும் போதும்னு சொல்கிறவங்க நான் ஏற்றுக்க மாட்டேன். அந்நிய பாஷை மட்டும் போதுங்கிறவங்க நான் ஏற்றுக்க மாட்டேன். 2 வேணும். 2 ஒன்று இல்லைனாலும் அது நிறைவு பெறாத ஜெபம். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணீர் இல்லாத ஜெபம் போலியான ஜெபம். கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் கண்ணீரோடு ஜெபிச்சதாக தான் பைபிளில் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆர்சி பைபிள்லையோ இல்லை இந்த பைபிள்லையோ அந்த பைபிள்லேயும் சரி, பிரிவினை சகோதரர்களோட பைபிள்லையும் சரி, கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபிச்சாருன்னு சொல்லப்படலை. ஆனால் கண்ணீரோடு ஜெபிச்சதாக தான் ஹீப்ரு மொழி பைபிளில் இருக்குது. மூல மொழியில் அப்படி தான் இருக்குது. யோவான் திருமுழுக்கு யோவான் கண்ணீரோடு பிரசங்கிச்சார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? பாலை நிலத்தில் அழுகிறவனின் சத்தம்னு தான் உண்மையான வசனம். குரல் ஒன்று முழங்குகிறதுனா ரொம்ப சத்தமாக பேசினார்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. பாலை நிலத்தில் அழுகிறவனின் சத்தம். அழுதுகிட்டே திருமுழுக்கு யோவான் பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் அழுதுகிட்டே ஆண்டவர் ஜெபம் பண்ணணும். அழுது ஜெபம் பண்ணணும். என்னடா சும்மா என்ன லூசு மாரி அழுதுகிட்டு இருக்க முடியுமா? எப்படி உட்காந்துட்டு அழுவ முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து பாருங்கள். ஆண்டவருடைய பாடல்கள், இந்த பேஷன் ஆஃப் கிறிஸ்ட் அந்த மூவி இருக்குது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அழாதவனுக்கும் அழுவ வரும். அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பிற மத சகோதரர்கள் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறேன். அப்போ அந்தளவுக்கு கண்ணீரை வர வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ எடுக்கப்பட்ட பல ஜீசஸ் படங்களில் ஃபேஷன் ஆஃப் கிறிஸ்ட்டுக்கு ஈடாக எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மற்றதை காட்டிலும் ஃபேஷன் ஆஃப் கிறிஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பாடுகள், அதாவது என்னென்னா எசாயா 53 மட்டும் எடுத்தது அந்த படம். அதுலேயே படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க. எசாயா 53 தான் நம்ம சொல்கிறோம். அப்படி அந்தளவுக்கு கொடூரமான வேதனைகள் ஆண்டவர். அப்போ அந்த கொடூரமான வேதனைகளை சிந்தித்து பார்த்து நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது தாராளமாக கண்ணீர் வரும். உன் கவலையை நினச்சி கண்ணீர் வரும்னு நான் சொல்லலை. அதெல்லாம் அந்த கண்ணீர் வேணாம் நம்மளுக்கு. அதாவது அந்த கண்ணீரே வேணாம் அவங்களுக்கு. உங்கள் கவலையெல்லாம் தூக்கி அந்தாண்ட போடுங்க. அதெல்லாம் ஆண்டவர் கர்த்தருக்குள்ளர அவர் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் அவருடைய பாடுகளை நினச்சி அழுவுங்க. நம்மளுக்காக உயிரை விட்டாரே, உங்களுக்காண்டி இன்றைக்கி உயிரை விட உங்கள் பிள்ளையோ உங்கள் மகளோ உங்கள் மனைவியோ யாருமே தயாராக இருக்கலை. தாய் தந்தை கூட தயாராக இருக்க மாட்டாங்க. சில பேர் வேணால் கொடுக்கலாம் இல்லை. ஆனால் நம்ம எதிரிகளாக இருக்கும் போதே நம்மளுக்காக அவர் உயிரை விட்டார். இப்படி தான் பவுல் சொல்கிறாரு. நான் சொல்கிறது வசனம், சரியா? நம்மலாம் அவருக்கு விரோதிகளாக இருக்கும் போதே நம்மளுக்காக அவர் உயிரை விட்டார்.
அப்படிப்பட்ட அன்பு மிகுந்த தேவனுக்காக நீங்கள் அழுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. எருசலேம் மகளிர் வந்து 9வது ஸ்தலத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, 9வது ஸ்தலமா எத்தனாவது ஸ்தலம், 8வது ஸ்தலம், 7 ஆமாம் 8வது ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேம் மகளிர் வந்து அழுகிறாங்க. அந்த வேதனையிலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மகளிருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய சந்ததிக்காக அழுங்க. அதில் மிகப்பெரிய மறைபொருள் இருக்குது. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் சிலுவை பாதைன்னு ஒரு டாபிக் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். 14 ஸ்தலம் உள்ள ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தனித்தனியாக பிரித்து தான் வந்து ஆட் பண்ணுறேன். கட்டாயம் கேளுங்க. என்னுடையன்னு சொல்கிறது நம்மளுடைய இந்த மினிஸ்ட்ரியில் ஜெசுமா மினிஸ்ட்ரிஸ், இந்த ஜெசுமார் மினிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஆவிக்குரிய வீடியோக்கள், சும்மா சாதாரணமானதெல்லாம் கிடையாது. ஏதோ மைக்கு கிடச்சிருச்சின்னு அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்களும் புனிதர் ஆகிறதுக்கான வீடியோக்கள் இதெல்லாமே. நீங்கள் இதை கட்டாயம் நீங்கள் படித்து நீங்கள் வந்து இதை கிரகித்து நீங்கள் வந்து உள்வாங்கி நீங்கள் வந்து பலன் கொடுக்கும்போது கட்டாயம் நீங்கள் புனிதராக மாறுவீங்க. நீங்கள் 100% வந்து இதை கடைப்பிடிக்கும் போது, வசனத்தை தானே சொல்கிறோம், ஆண்டவர் தானே பேசுகிறாரு, நான் என்னத்தை சொல்கிறேன். இதை கடைப்பிடிக்கும் போது கட்டாயம் நீங்களும் வந்து ஒரு புனிதர் ஆவீங்க. சரியா? அதனால் இந்தமாரி ஜெபிங்க. காலையில் ஜெபிங்க, மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே சொல்கிறேன், நான் என்னை பார்க்குற என்னை கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மத்தியானம் 3 மணிக்கு உங்கள் செல்லில் அலாரம் வச்சுக்கோங்க. எல்லோரும் செல்லு வச்சுருக்கீங்க, மத்தியானம் 3 மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் உயிர் விட்ட நேரம் பிற்பகல் 3 மணி அளவில் இயேசு கிறிஸ்து லெமா லெமா சபக்தானி அப்படின்னு சொல்லி ஏலி ஏலி லெமா சபக்தானி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உயிரை விட்டார் இல்லையா? அந்த நேரத்தில் ரொம்ப பாடுகள் நிறைந்த அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் நம்மளோட தகப்பனுக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம். ஒரு நீங்கள் அரசி கிறிஸ்தவராக இருந்தீங்கன்னா ஒரு 12 மணி ஜெபமாக அருள் இந்த மந்திரம், ஒரு பரலோக மந்திரம், ஒரு 12 அருள் இந்த மந்திரமும் சொல்லுங்கள். இல்லை இறையிறக்க ஜெபமாலையை சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில் கொஞ்சம் நேரம் ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம்னா கணக்கு டைம் வச்சுக்க சொல்லலை, கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் நேரம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, நீ ட்ரெயினில் போயிட்டு இருந்தாலும் சரி, நீ பெரிய மீட்டிங்கில் உட்காந்தாலும் சரி, 5 நிமிஷம் டக்குன்னு மனசில் ஒரு பரலோக மந்திரமும் ஒரு 12 அருள் இந்த மந்திரம் சொல்லிவிட்டு அதோட ஆரம்பி. இல்லை நேரம் கிடைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டில் இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஜெபிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த 3 மணி ஜெபத்தில் எவனாவது கை வைக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதங்களை அவன் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப இறைவாக்கின ரேஞ்சுக்கு போவான். சரியா? நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு பொதுமக்களாக இருக்கணும்னு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. பொதுமக்களாக இருக்கணும்னு எல்லோரும் இறைவாக்கினர்களாகவும் புனிதர்களாகவும் மாறணும். அதுதான் என்னுடைய ஆண்டவருடைய விருப்பம். அதேமாரி அடுத்தது என்னது, நைட்டு ஜெபிக்காமல் தூங்க போகாதீங்க. இப்போ காலையில் எப்படி வந்து நம்ம ஆண்டிய பாஷையும் ஜெபமாலையும் சொல்லிவிட்டு பைபிள் வசனம் நம்ம திருப்பாடலையும் பைபிள் வசனம் படிச்சுட்டு படுத்தோமோ, இப்போ ஆரம்பித்தோமோ வேலையை, அதே போல் நைட்டு உறங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்கள் கடைசியாக காட்டுறது வேதமாக தான் இருக்கணும், ஜெபமாலையாக தான் இருக்கணும், திருச்சிலுவையாக தான் இருக்கணும். என்ன பண்ணுங்கள், திருப்பாடலை வாசிங்க, பைபிளை படிங்க. காலையில் புதிய ஏற்பாடு படிக்கிறீங்க, நைட்டு என்ன பண்ணுங்கள், பழைய ஏற்பாடு படிங்க. இல்லை திருத்துதர் பணிகள் ஒரு நாளைக்கு 3 லெட்டர்ஸையும் படிக்கணும். அதாவது நற்செய்தி, திருத்துதர் பணிகள், அந்த லெட்டர்ஸ் அந்த பக்கம், இன்னொன்று என்னது பழைய ஏற்பாடு, எல்லாத்தையும் கலந்து படிங்க. அப்போ தான் வந்து பைபிள் உங்களுக்கு சரியாக புரியும். ஆனால் முதல்ல நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு புதிய ஏற்பாடு முழுக்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா பழைய ஏற்பாடுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோக்களில் பாருங்கள். ஏன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தப்பாக போயிடும். அதனால் வந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். இனி தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். ஆண்டவரத்துக்கு வந்து அருள் செய்யணும். ஏன்னா என் கையில் ஒன்றும் இல்லை, நம்ம திட்டமெல்லாம் வேஸ்ட்டு. அவர் முடிவு பண்ணார், அவர் சித்தம் வச்சார்னா கட்டாயம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து வசனங்களை பேசலாம். அதனால் நைட்டில் என்ன பண்ணுங்கள், கட்டாயம் பைபிள் வசனத்தை படிச்சுட்டு பாடுங்க. இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா, கட்டாயம் பரிசுத்தாவிக்குள்ளார இப்படி ஜெபிச்சு இருந்தான் அப்படின்னா அவனை வீழ்த்த எந்த கொம்பனாலையும் முடியாது, அவனை வீழ்த்த யாராலையுமே முடியாது. ஆண்டவர் மருள்வாக்கு. இறைவா நன்றி.
பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அடுத்து ஆவிக்குள்ளாக எப்படி நடப்பது அப்படிங்கிறத குறித்தின வீடியோவில் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. அப்படின்னா